கொடுத்தேன் ப்ரோ. அப்புறம் பசங்களுக்குள்ள ஏதோ சண்டை போட்டுக்கிட்டானுங்கன்ட்டு காசு திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்பவும் போகலாம். அதுக்கப்புறம் ஃபுல் ட்ரிப்ஸா? அதுக்கப்புறமும் ஒரு ட்ரிப்ஸ். இப்போ தான் ஒரு 2 வருஷமா ட்ரிப்ஸ். I became independent. I could do so many things. அது வரைக்கும் ஒர்க் முடிஞ்ச வீட்டு வீடு முடிஞ்ச ஒர்க் இப்படியே போயிட்டு இருக்கேன். அவ்வளோதான். சண்டே அதான் திரும்ப மண்டே. அது வரைக்கும் ஒர்க் முடிஞ்ச வீட்டு வீடு முடிஞ்ச ஒர்க் இப்படியே போயிட்டு. ஓகே ரொம்ப இந்த வீட்டில் நீங்கள் கற்றுக்கிட்டதுன்னு சொல்லு. அடித்தாலும் வாங்கிக்கணும். சாப்பாடு எவ்வளோ மோசமானாலும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 2 தூதர்களும் உட்காந்து நாய் முடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுறத கேட்டால் ஒரு 10 பைசா பிரயோஜனம் இருக்காதுங்க. பிரச்சனை பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போகிறது எங்கேயுமே நான் ட்ரிப்பே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா மாயா கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தான் மாயா தான் வாய் போடுவாங்களே. இந்த பிக் பாஸ் வீடு உங்களுக்கு எப்படி இருக்குது எதுவும் ஃபீல் பண்ணாதீங்கிறாங்க. பிக் பாஸ் சும்மாவே விட்டுட்டு இருந்தீங்கன்னா 2 பேர் ஏதோ ஒன்று யோசிச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு சரியான வேலை கொடுக்கறது நீங்கள் கம்மியாக கொடுத்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா வேலை கொடுத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. நாங்களும் கேட்டிருக்க மாட்டோம்.